உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா? அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க. மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்குக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க. மேலும் விவரங்களுக்கு 9840012088 மற்றும் 8825973233 என்ற எண்ணுக்கு கால் செய்யவும். சுப்ரீம் பவர் டெக், மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரில். நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803, மொபைல் 9962194022. வடசென்னை அனல் மனிதன் 4வது பகுதியில் செப்டம்பர் 30 அன்று 9 தொழிலாளர்கள் விபத்தில் சிக்கி இறந்து போனார்கள். அந்த விபத்தில் சிக்கி இறந்து போன தொழிலாளர்களுக்கு உரிய நட்டையீடு என்பது வழங்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிவாரண நிதி அளித்திருக்கின்றார்கள். பிரதமர் மோடி அவர்கள் நிவாரண நிதி அளித்திருக்கின்றார்கள். அது போக கம்பெனி நிர்வாகம் வேலையாள் இழப்பீடு சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் கட்டுமான தொழிலாளர்களுக்கு உண்டான குறைந்தபட்ச ஊதியத்தின் அடிப்படையில் அந்த ஊதியத்தை கணக்கில் வைத்துக்கொண்டு 42 லட்சம் ரூபாய் நட்டஈடு என்பது வழங்க வேண்டும். அதேபோன்று மெட்டல் கர்மா நிர்வாகம் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள தவறிய காரணத்தினால்தான் 9 தொழிலாளர்கள் இறந்திருக்கின்றார்கள். அந்த நிர்வாகத்தை உடனடியாக வெளியேற்ற வேண்டும். இந்த நிலக்கரி கூரை அமைக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது தேவையற்றது. அதை உடனடியாக ரத்து செய்து அது நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், கட்டுமான தொழிலாளர்களுக்கு உண்டான குறைந்தபட்ச கூலியை இந்த அனல் நிலையத்தில் அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்வைத்து போராடுகிறோம். கே. விஜயன், மாநில உதவி துணைத் தலைவர். வெளியேற்று வெளியேற்று விபத்துக்கு காரணமான விவசாயி செய்யும் தொழிலாளிக்கு வட மாநில தொழிலாளிக்கு வாங்குவதற்கு செலவு செய்யும் மின்சார வாரியமே, செலவு செய்யும் மின்சார வாரியமே, கட்டுமான தொழிலாளருக்கு உண்டான ஊதியத்தை கண்டிக்கின்றோம். மின் வாரிய நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்கிடுக. இறந்து போன தொழிலாளர்கள் நிறுவனத்தை வெளியேற்று. மெட்டல் கர்மா நிறுவனம் பாதுகாப்பு உபகரணம் பார்க்க தவறிய இணை இயக்குனர் பார்க்க மறுத்த இணை இயக்குனர் மீது BOCW கண்டிக்கின்றோம். மின் வாரிய நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். 50,000 கோடி ரூபாய் மின்சாரம் வாங்குவதற்கு கட்டுமான தொழிலாளர்களுக்கு உண்டான ஊதியத்தை வாங்குவதற்கு